அது வந்துட்டு நம்ம மிருதுலா இப்போ அர்ஜுன் தாஸ் சார் கிட்ட சொல்லுவா. மிருதுலா காலையிலேருந்து கஷ்டப்பட்டு ஈவெண்ட்டுக்காக கூட்டி பெருக்கி ஓடி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க மிருதுலா. ஸோ இதை பற்றி சொல்லியே தீரணும். ஸோ ஸ்டேட்டில் என்ன ஆனாலுமே ஓடி ஓடி பயங்கரமாக உசுரை கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மிருதுலா. அண்ட் ஷி ஹேஸ் சம் கியூட் டயலாக் ஐ திங்க் ஏதோ ப்ரிப்பேர். மிருதுலா ப்ளீஸ் கம். இருந்து ப்ரோ சீரியஸாக காலையிலேருந்து ஈவெண்ட்டுக்காக எல்லா வேலையும் பண்ணுறேன். அதாவது கோஆர்டினேஷன் மட்டும் கிடையாது, இங்கே குப்பை இருந்தால் கூட அதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் போட்டு வருது. நோ வெரி குட் வெரி குட். அந்த அளவுக்கு இந்த ஈவெண்ட் நான் ரொம்ப கான்சென்ட் பண்ணுறேன். சூப்பர் யூ ஆல்சோ சூப்பர் ஒர்க். சொல்லுங்க மிருதுலா. சரி மிருதுலா கம் ஆன் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஏன் ஆன் ஸ்பாட் தான் சொல்லுங்க பாரு சொல்லு. ரெண்டு இட்லி ஒரு வடை சொல்லு, நல்லா சொல்லு. Thank you for accepting the invitation and coming actually. Guys, நான் Thank you for வாழ்க்கை வரதுக்கு, அதாவது நான் உங்களை உட்கார வைக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ராங் ரூட்ல போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க, இங்கே போயிட்டீங்க, கடைசியாக வந்தாச்சு. எப்படி இருக்கு? இப்போ உங்கள் வாய்ஸில் இப்போ ஹாய் சொன்ன உடனே இப்போ வேறு மாதிரி சவுண்ட் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டெசிபல்லாம் கூட போகுது. Good evening boys. Good evening girls. ஏதோ சொல்லிட்டு போனீங்களே மிருதுலா, என்ன சொன்னீங்க? அவங்கள ஆட வைக்கணுமா? சொல்லுங்க கேட்போம். இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக என்னென்னா நான் காலையில் இந்த ஷோக்காக வந்தேன். அப்போது வந்து என்ன சொன்னாங்க, ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கேன் போடுறேன் அப்படின்னாங்க. சரி ரெடி பண்ணியிருக்கீங்களே கஷ்டப்பட்டு போட சொன்னேன். ஏவி ஓடுன்னு பார்த்தா எல்இடி மட்டும் ஓடிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ ஒரு டைம் மிஸ்டேக்னா. ரெண்டாவதாக ஒரு கெஸ்ட் வந்தாங்க, அப்போ ஏவி வேணால் வரல. மூணாவது வரவே இல்லை. இப்போ நாலாவதாக உங்களை வச்சு ட்ரை பண்ணுறோம். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க. இன்னொரு ஏவி சவிதா காலேஜோட ஏவி இது. ஓகே குட்டேடா ஜெயிச்சிட்டோம். நீங்க என்னங்க அங்க போயிட்டே இருக்கீங்க? உங்களுக்காக தான் காலையில இருந்து ஃபுல் எனர்ஜியோட நம்ம மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Thank you. எப்படி இருந்துச்சு ஏவி? எப்படி இருந்துச்சு? Super. All the very best to the students and to the management and finally AV work ஆச்சு. So thank you. Anna thank you. யார் அது வந்து ஒரு வைப் வேணும்ல, அந்த வைப்பு காரணம் யாரு? அர்ஜுன் தாஸ் இல்ல. ஆல்சோ என்னோட ஏவி யார் கிரியேட் பண்ணாங்களோ பிக் thank you to them. Thank you. அண்ட் என்னோட ஏவியை போட்டு உள்ள வச்சிருக்கவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆனா லாஸ்ட் வரைக்கும் போட்றாதீங்க சரியா? பட் ஓகே, கமிங் டு யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். How are you? I'm good as well, thank you. அண்ட் பசங்களாம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி காலையில இருந்து அவங்க ஃபுல் எனர்ஜி நீங்க வரதுக்காக தான். I am really sorry. என்கிட்ட இந்த டைம் தான் சொன்னாங்க, என்ன உள்ள உட்கார வச்சிருந்தாங்க. இவன் சொன்னதெல்லாம் போய், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்பவே வேலை மேலாம் சத்தியம் பண்ணிட்டு நான் உள்ளதான் இருந்தேன். இவன் கூப்பிடுவேன்னு சொல்லி அவன் கூப்பிடுவே இல்லை. ஸோ இட்ஸ் நாட் ஆன் மீ. பட் ஐம் சாரி ஃபார் ஹேவிங் கெப்ட் ஆல் ஆஃப் யூ வெயிட்டிங். சாரி, ஐம் ரியலி சாரி. பட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் யூ ஹேட் அ ஃபன் ஈவினிங், அ டே ராதர். ஆனால் நான் வந்து சொல்ல வந்து வேறு விஷயம். நீங்கள் வந்து இப்போ டான்ஸ் ஆட போகிறீங்க, எல்லாம் பாட்டு பாட போகிறீங்க, ஏதாவது குட் நியூஸ் சொல்லுவீங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சாரி சொல்லிட்டு முடிக்கிறீங்க? என்ன குட் நியூஸ் சொல்லணும்? டான்ஸ் எல்லாம் பாட்டு எங்கள் மக்களுக்காக டான்ஸ் நான் அங்கே போய் பார்க்குறேன். நீங்கள் ரெண்டு பேரும் ஆடலாம். நோ ப்ராப்ளம். வேணாம் ஐயோ டான்ஸ் பாடலாம் வேணாம். இப்போ நம்ம சவிதா காலேஜ் கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்காக ஒரு டைலாக் ஒன்று வச்சுப்போம். நம்ம சினிமா டைலாகே மாற்றிடுவோம். டான்ஸ் பாடி யோசித்தேன். இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் பொண்ணுங்க நம்பர் இருக்குது. அதை கரெக்டாக கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான். அவ்வளோதான், உங்களால் முடியும். வாங்க, இந்த ஃபோட்டோவில் 10 சவிதா காலேஜ் ஃபோன் நம்பர் இருக்குது. ஒரிஜினல் டைலாக் தான், உங்களுக்காக தான் பேசினேன். வேண்டாம் சொல்லுங்க. அப்படியே இருக்குடா, என் வாய்ஸ் மாதிரி இருக்கு. தமிழ் செய்த டயலாக் யாரு? தம்பி வா வாடா வாங்க ப்ரோ. பரவாயில்ல, இன்னொரு வாட்டி வாங்க. கம் காலையில் வந்து இதுக்கு மேலே அவனை கூப்பிடவே கூடாதுங்கிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். அவனை மறுபடியும் வெல்கம் பண்ணிருக்கேன். காலையில் சூப்பராக பண்ணாங்க. ஒரு ஃப்ரெஷர் இந்த காலேஜில் நிறைய எதிர்பார்த்து வந்திருக்கான், ஆனால் ஏமாந்துட்டான். இந்த பேப்பரில் 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. 5 போலீஸ்காரன் பேருக்கு ரகுவரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அர்ஜுன் தாஸ் மாதிரி பேச சொன்னாங்க. வாயிலே பாம்பு வச்சுற ஒழுங்கா பேசு. ப்ராப்ளம் அவன் தலை கொண்டு வரனுக்கு, அவன் தலைகளை கொண்டு வரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.
தேங்க்யூ சார். கை நடுக்குது, வாயில மோட்டார் ஓடுது. டைலாக் டயலாக். ஆல் ஆஃப் யூ வில் சே தில்லி. நீங்க தில்லி சொல்றீங்களா? ரிலாக்ஸ். அவன் பேரு. Now all of you say lifetime settlement together, okay? இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேருக்கு இவங்க தலைப்பட்டவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா. Amazing energy. Thank you so much. என்ன ஓகேவா? டைலாக்ஸ் போதுமா? வேற வேணுமா? ஓகே, இதுவே அந்த பொண்ணுக்கெல்லாம் பாருங்க, இந்த பொண்ணுலாம் வந்து குளிக்கவே குளிக்காது ஒரு 10 நாளைக்கு. நார்மலாகவே அப்படி தானா? கைஸ், நாட் only that கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜ் என்வாயன்மெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் மெமரிஸ்லாம் இருக்கும். Tell us a little bit more about your college experiences and நம்ம பசங்கள்லாம் என்ன they should remember when they get out of college. I think இங்கே தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஹேவ் ஃபன், என்ஜாய். எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் பிடிக்காது, எனக்கு என்ன யாராவது அட்வைஸ் பண்ணாங்க எனக்கும் பிடிக்காது. ஸோ நோ அட்வைஸ் டு யூ. ஹேவ் ஃபன், ஸ்டடி ஹார்ட், மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாவ் அ பிளாஸ்ட். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த பொண்ணு மட்டும் கத்திட்டே இருப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லணும், நாங்கள் ஆசைப்படுறோம். அப்போவே சொன்னேன் நம்பாதீங்க அவனேன்ட்டு கேட்டீங்க. இல்லை உண்மையாலுமே எக்ஸ்க்ளூசிவாக எதுவும் இல்லைடா. இப்போ ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி ஒன்று பண்ண போகிறோம். ஓ, ஃபுல் ரொமான்ஸ். ஆமாம், பட் அதில் பிரேக்கப் இருக்கும். என்னது கேட்கல. ரொமான்டிக் சைடு, ரொமான்டிக் ஏதோ ரொமான்டிக் சைடுன்னு சொன்னாங்க யாரோ. ஆல்வேஸ் ரொமான்டிக். அப்படி ரொமான்ஸ் வேண்டாமா? யாரோ சிங்கிள் தான் போல. பரவாயில்ல, படம் பாருங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க. இட்ஸ் a musical love story. பாருங்க and then see if you like it. ஆமாம், அந்த கேள்வி கேட்க மாட்டேன். எந்த கேள்வி ராக்கி பாய்? அந்த கேள்வி கேட்டாச்சு, அதுக்கு அவர் ஒரு சூப்பரான பதில் சொல்லுவார். அதை நான் வந்து இப்போ கேட்க மாட்டேன். கேட்கணுமா? அதே ஆன்சர் சொல்கிறீங்களா? சேம் ஆன்சர். என்ன, சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே போய் யாராச்சும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க சொல்கிறேன். ஸோ லெட் தம் ஆஸ்க்ணும். நான் மனசுக்குள்ள இருக்கலே இது வேற. இப்போ மட்டும் பதில் சொன்னீங்கன்னா நான் வந்து தேடி அடிப்பேன். காலில் கேட்டு ஸ்மைலிங் ஃபேஸ் ஏதாவது கேள்வி கேளுந்தா. சார், ஒரு ரொமான்டிக் டயலாக் மட்டும் சொல்றீங்களா? What is your name? My name is Varda. Varda. புயல் பேர் வச்சிருக்காங்க. ஹாய் வருதா, என் பேர் அர்ஜுன். இங்கே யாருமே இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் ஐ லவ் யூ. சூப்பர் ப்ரோ.